Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் நம்ம அடினோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடினோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிபி கூட எலக்ட்ரானிக் காம்பனன்ட்லாம் அசெம்பிள் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு. இதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது எம்பெடட் சிஸ்டமாக மாறிடும். ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் சேரும்போது பார்த்திங்கன்னா அது எம்பெடட் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரெயினாக ஒர்க் ஆகிறது மைக்ரோ கண்ட்ரோலர் தான். இந்த அடினோ யுவனோவில் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஐசி அட்மல் 328. இது பார்த்திங்கன்னா மைக்ரோசிப் கம்பெனியால் மேனுஃபேக்சர் பண்ணது. இந்த அடினோ போர்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டைப்பும் இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியை வச்சு தான் வேரி ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஐஓ பின்ஸ், இதை வச்சு ஒரு கேட்டகரியில் ஒவ்வொரு ஐசியும் வேரி ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ I2C, SPI இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ஒன்று அடிஷ்னலாக இருக்கும், இல்லைனா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த சிப் வேரி ஆகும். அதனால் அடினோட போர்டும் வேரி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐசியோட ரேம் சைஸும் ரோம் சைஸும் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் CPU பர்ஃபார்மன்ஸ். ஸோ எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ரெண்டு ஐசியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்மல் மெகா 328P. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீரியல் போட்டிருக்கும், 14 டிஜிட்டல் பின் இருக்கும், 6 அனலாக் பின் இருக்கும், 1 KB மெமரி சைஸ் இருக்கும். அட்மெகா 2560 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சீரியல் போட்டிருக்கும், 54 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும், அதே 16 அனலாக் பின் இருக்கும், 4 கேபிக்கான மெமரி சைஸ் இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நமக்கு அடினோட போர்ட் டைப்ஸும் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இன்புட் அவுட்புட் பின்ஸ். இப்போது அடினோ யுவனோவில் கம்மியான பின்ஸ் இருக்குது, அதே அடினோ மெகாவில் அதிகப்படியான பின்ஸ் இருக்குது. எதனால்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்பை வச்சு தான் இந்த போர்டோட டைப்பும் நமக்கு வேரி ஆகுது. இதுவே நீங்கள் ஒரு அட்மல் 328ஓட போர்டில் இருக்க ஐசியை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இதுவே டேட்டா ஷீட்டில் கொடுத்துருக்க பிளாக் டயக்ராம் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா CPU, RAM, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் SPI, UART இந்த மாதிரி ப்ரோட்டோகால் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பின்ஸ் இதெல்லாம் இந்த போர்ட் B, போர்ட் C, போர்ட் Dயில் இருக்கும். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறதோட டைன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டான ஒரு SOC. இது பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ரைட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அதோட ஓவரால் பிளாக் டயக்ராம். ஸோ நீங்கள் அடினோவை ஏன் சூஸ் பண்ணணும்? ஏன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. ஏன் நம்ம அடினோ சூஸ் பண்ணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் ஏன்னா நீங்கள் ஒரு 8051 இல்லை பிக் மைக்ரோ கண்ட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தனித்தனியான சிப்பை வாங்கி நீங்கள் ஒரு பிசிபியாக அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ டெவலப்மெண்ட் போர்டு கிடைக்குது.
ஆனால் ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் போர்டு இல்லாமல் நாமளாக வாங்கி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ். இப்போ நீங்கள் அடினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட கோட்ஸ் லைப்ரரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிள். இதுக்காக நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை வாங்குறதுக்கோ நீங்கள் எதுவும் காசு கட்ட தேவையில்ல. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களாக ஃபர்தராக டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஒரு லார்ஜர் லைப்ரரி வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் I2C எடுத்துக்கோங்க, SPI எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான லைப்ரரி வந்து அவங்களே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுனா ஆல்ரெடி C லாங்குவேஜ்லேருந்து இவங்களே எடுத்து பில்ட் பண்ணி நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. அந்த லைப்ரரி மூலிமா நாமளே வந்து புதுசாக கூட நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கு மட்டும் அவைலபிள் இல்லாமல் லினக்ஸ், மேக் ஓஎஸ் எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காஸ் பிளாட்ஃபார்ம் காம்பட்டபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதனால தான் நிறைய பேர் வந்து ஈஸியாக அடினோ கற்றுக்குறாங்க. அடினோ நான் லேர்ன் பண்ணால் எனக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நீங்கள் சொல்யூஷனாக மாற்றணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது அவுட் சைடில் வந்து ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஐடியாவை சொல்யூஷனாக கொண்டு வர்றதுக்கு இந்த அடினோ ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். அடினோன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ரோட்டோடைப்பாக கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர் லேர்ன் பண்ணுறதோட அடினோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இடத்துல நான் அடினோவை சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் வந்து மேக் பண்ணணும். இப்போது அடினோ மெகா எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான சென்சார்ஸ் எடுத்துக்கிறேன், அப்போ தேவையான மோட்டார்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பை நீங்கள் முதல்ல ரெடி பண்ணுவீங்க. உங்கள் ஐடியாவுக்கேற்ற ப்ரோட்டோடைப்பை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்து இப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட டிசைனை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடினோ மெகா சூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை எனக்கு கம்மியான பின் தான் தேவைப்படுதுன்னா இதே அடினோ மெகா எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அடினோ நேனோ, அடினோ யுஎன்ஓ அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது நம்ம தேவையான இன்புட் அவுட்புட்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அடினோ தாண்டி SMT32 போவீங்க, ராஸ்பெரி போவீங்க. அந்த மாதிரி நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுவீங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் PCB டிசைன். இப்போ ஃபஸ்ட்டு 3 பாயிண்டில் நீங்கள் வெறும் ப்ரோட்டோடைப்பு மட்டும்தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு சால்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ரியல் டைமாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை நிறைய இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் PCBயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரியல் வேர்ல்டுக்கு ரெடியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் வேவாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், லைஃப் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்க்ளோசர் டிசைன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு சர்க்யூட் போர்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு இதே நீங்கள் டேரெக்டாக போயிட்டு வெளியே என்விரான்மெண்ட்டில் வச்சிங்கன்னா அது மேலே டஸ்ட்டு படும், அந்த வந்து சர்க்யூட் வந்து சீக்கிரம் வந்து ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து சேஃப்டியாகவும் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காகவும் இருக்கும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்சனுக்கும் போய் நீங்கள் டெமோ கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாகவும் இது பண்ணலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ப்ராடக்டை மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியல். ஸோ நீங்கள் ஒரு
ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை வச்சு நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப்பாக மேக் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் ப்ராடக்டாக மாற்றுறீங்களோ இல்லை உங்கள் பர்சனல் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ வெறும் ஒரு ப்ரோட்டோடைப்லேருந்து ஒரு ரியல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அடினோ சீரியஸில் நான் எப்படி வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் சிமுலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் சர்க்யூட் கனெக்ஷன்ஸோடு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அடினோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்லைன் சிமுலேட்டர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடினோ வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லது தான். ஸோ இனிஷியலாக அடினோ பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் சிமுலேட்டர் சூஸ் பண்ணி முழுசாக வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு பெட்டர். ஆனால் நான் இங்கே எடுத்ததுக்கு எப்படின்னா, ஆன்லைன் சிமுலேட்டர் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் சர்க்யூட் கனெக்ஷனோட டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. இந்த அடினோ சீரியஸோட மிஷன் என்னென்னா, ஒரு இனிஷியல் பிகினர் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி அதே உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவல் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் ரீச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டச் டிஸ்பிளேலேருந்து I2C SPI ப்ரோட்டோகால் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா IoT பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் தான் இந்த சீரியஸோட ஃபைனல் வெர்ஷனாக இருக்கும். ஸோ இதுவரை நான் ஐடியாலஜிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கறத வச்சு இந்த சீரியஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இது வந்து வெறும் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். இந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம்.